வதந்திகளை பரப்புகிறார்கள், வயிற்றெரிச்சலில் புலம்புகிறார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பழனிசாமி தன் நிலை மறந்து விமர்சிக்கிறார் என தன் கட்சியினருக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கபட நாடகம் ஆடுவதில் PhD பட்டம் பெற்ற ஆட்சியாளர்கள் நான் கபட நாடகம் ஆடுவதாக ஓலமிடுகிறார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சித்துள்ளார். ஆளுங்கட்சியினரை காப்பதும் எதிர்க்கட்சிகள் மீது பொய் வழக்கு புனைவதும் தான் பணியா? போலீசார் சுதந்திரமாக செயல்பட தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். எல்லோரும் சமம், நிலம், மொழி, இனம் என்று எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது என்று பேசும் விஜய் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் வைத்தது ஏன்? அகில இந்திய வெற்றி கழகம், உலக வெற்றி கழகம் என பெயர் வைக்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், 8 கோடி மக்களுடன் கூட்டணி வைத்துள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நான் அண்டர் கிரவுண்ட் வேலை செய்து வருகிறேன். நான் வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க மாட்டேன். தனித்து போட்டியிடுவதே மேன்மை என்று கருதுகிறேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார். அவசர கால தேவைக்காக ராணுவ வீரர்களுக்கு 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய வகையில் 155306 என்ற எண்ணில் ஹெல்ப்லைன் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹெல்ப்லைன் என்பது நிலத்தகராறுகள் மற்றும் திருமண மோதல்கள் போன்ற சிக்கல்களை தவிர்த்து அவசர கால சூழ்நிலைகளுக்கென வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராணுவ உறுப்பினர்கள் மீது அதிகரித்து வரும் தாக்குதல்கள் குறித்த கவலைகளுக்கு மத்தியில் தனது பணியாளர்களுக்கு ஆதரவையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதற்கான ராணுவத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முன்னேற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகா விகாஸ் அகாடி கூட்டணி கட்சியினர் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என பிரதமர் மோடி கடுமையாக சாடியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரபூர் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மாநில வளர்ச்சிக்கு மகா விகாஸ் அகாடி கட்சியினர் தடையாக இருக்கிறார்கள். பாஜக அரசு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. கடந்த 2.5 ஆண்டுகளில் இரட்டிப்பு வேகத்தில் வளர்ச்சியை பார்த்திருப்பீர்கள் என பிரதமர் மோடி பேசினார். மதமாற்றம் உட்பட அரசுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டால் NGO-க்களுக்கான வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டப்பதிவு ரத்து செய்யப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக் வால்ஸை தேர்வு செய்துள்ளார். இவர் அடிப்படையில் சீன எதிர்ப்பு கருத்தியல்வாதியாக இருப்பவர். பல மேடைகளில் இந்தியாவை புகழ்ந்து பேசியுள்ளார். இவரின் பதவி காலத்தில் அமெரிக்க இந்திய பாதுகாப்பு விஷயங்களில் ஒத்துழைப்பை அதிகரிக்க பணியாற்றுவார் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் உக்ரைன் மீதான போரை தீவிரப்படுத்த வேண்டாம் என்று வலியுறுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் இது பொய் தகவல், கட்டுக்கதை என ரஷ்ய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா செல்லும் இந்திய அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் பங்கேற்கிறது. இதில் ரோஹித் சர்மா விலகினால் கேப்டன் பதவியை பும்ரா ஏற்பார். துவக்க வீரராக ராகுல் களமிறங்குவார் என கம்பீர் தெரிவித்துள்ளார்.